பாத்ரூம் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுடி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாத்ரூம் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுடி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பாத்ரூமு. இந்த பாத்ரூம் டைல்ஸில் பாருங்கள் நல்லா கரை படிஞ்சிருக்கு. நான் வந்து இது க்ளீன் ஆக்குனது. இதே மாதிரி அந்த சுவரை நம்ம க்ளீன் ஆக்க போகிறோம். வெந்நி வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், பாதி லெமன். வெந்நியில் லெமனை போட்டு கொதிக்க வச்சுக்கிடுங்க. பவுட்ரு வந்து தனியாக வச்சுக்கிடுங்க. அதில் விட்டு நல்ல நுர வந்துடும். வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். அதே இடத்துல இப்போ வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வைக்க போகிறோம். இந்த சுவரில் நம்ம விட்டு வச்சாச்சு. ஒரு பவுலில் சபீனா பவுடர் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தட்டி வச்சுக்கிடுங்க. இதில் வினிகர் கொஞ்சம் விட்டு வச்சுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸ்க்ரப்பு வச்சுட்டு இதில் நல்லா அழுத்தி தேய்க்க வேண்டியது. நல்ல கரை போகும். நான் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து காமிச்சேன் அந்த செவரு. அது இதே மாதிரி தான் நான் தேய்ச்சி விட்டேன். ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு. எனக்கு கை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த டைம் நான் அப்படியே போட்டுட்டேன். அதனால் இப்போ என் ஹஸ்பண்டு தான் தேய்ச்சி தராங்க. நல்ல விழுக்கும். கீழே வர பாருங்கள் செவரெல்லாம் ஒரு மாதிரி கரை படிஞ்சிருக்கு. இந்த கீழே அப்படி இருக்கணும். ஒரு ஆளால் முடியாது, 2 பேரும் ஹெல்ப் பண்ணால் தான் முடியும். லெமன் ஜூஸ் எல்லாம் புளியும்ல, அந்த தோடெல்லாம் இருந்துச்சுன்னா பாத்ரூமில் கொண்டு போடுங்க. இப்போ அடிக்கடி நம்ம லெமன் தோடெல்லாம் வந்து ஜூஸ் எடுக்கிறோம். இந்த தோடெல்லாம் பாத்ரூமில் கொண்டு போடுங்க. நல்ல மனம் கிடைக்கும். இந்த பைப்பையும் அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அந்த தண்ணி விட்டு தேய்க்கணும். இப்போ நம்ம தேய்ச்சதை க்ளீன் பண்ணிடலாம். நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பளிச்சு ஆகிட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அந்த சைடு போட்டு அது காய்ச்சி இருக்கு. நம்ம கை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். இதே மாதிரி நான் எல்லா இடம் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இருந்ததுக்கு ஓரளவுக்கு எல்லாமே மாற்றிட்டேன். அதே மாதிரி தான் ப்ளீச்சிங் பவுடரு, பேக்கிங் பவுடர், சால்ட்டு, வினிகர், லெமன் தோடு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இந்த பொடியை கூட சேர்த்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது தான். பாருங்கள். அதே மாதிரி தான் க்ளோசட்டையும் க்ளீன் பண்ணுங்க. அதே தான் விட்டேன். இருந்தது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டுது. பாருங்கள். கீழே எல்லாம் வந்து இதை விடையும் கொஞ்சம் நல்ல மோசமாக இருந்துச்சு. வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.